வணக்கம். ஒரு புது அம்மாவா இந்த தாய்ப்பால் குடுக்குற விஷயம் சில சமயம் எவ்வளோ கஷ்டமா, ஏன் ரொம்ப எமோஷனலா கூட இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா கவலையே படாதீங்க. இது சம்பந்தமான உங்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த முழு வழிகாட்டலும். முதல்ல டாக்டர் பிரசாந்த் சொல்ற இந்த ஒரு விஷயத்த ஆணித்தரமா மனசுல பதிய வச்சுக்குவோம். நீங்க ஒரு நல்ல தாயினை நிரூபிக்க நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. வலிங்கிறது ஒரு தியாகம் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, நாங்க உங்களுக்கு கொடுக்கிற முதல் வாக்குறுதியே இதுதான். தாய்ப்பால் கொடுக்கும்போது வலிக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொல்ற மாதிரி இது ஒரு போராட்டமோ உங்க பொறுமையை சோதிக்கிற விஷயமோ இல்லவே இல்ல. இது கத்துக்கக்கூடிய ஒரு திறமை, அவ்வளவுதான். சரியான டெக்னிக் மட்டும் தெரிஞ்சா போதும். தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு வலி இல்லாத அனுபவமா தான் இருக்கும். ஆமாங்க. இந்த லேட்சிங், அதாவது குழந்தை சரியா மார்பகத்தை பிடிக்கிறதுங்கிறது, அது உங்களுக்கும் புதுசு, உங்க குழந்தைக்கும் புதுசு. 2 பேரும் சேர்ந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு டீம் ஒர்க் மாதிரி. அதனால சரியா வரலையேன்னு உங்களை நீங்களே ஒருபோதும் குறை சொல்லிக்காதீங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். சரி, எல்லாத்துக்கும் முக்கியமான கேள்வி, ஏன் வலிக்குது, எது தப்பா நடக்குது? இத புரிஞ்சுக்க நான் ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்ல போறேன். இத கேட்டதுக்கு அப்புறம், ஓ, இவ்வளவுதானா விஷயம்னு உங்களுக்கே ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அந்த சிம்பிளான உதாரணம் இதுதான். மில்க் ஷேக் ஸ்ட்ரா அனாலஜி. உங்க மார்பகத்தை ஒரு மில்க் ஷேக் இருக்கிற பைனும் முளைக்காம்பு அதுல இருக்கிற ஸ்ட்ராவும் கற்பனை பண்ணிக்கோங்க. பால் எங்க இருக்கு? அந்த பையில தான் இருக்கு. இப்போ குழந்தைக்கு மில்க் ஷேக் வேணும்னா வெறும் ஸ்ட்ராவை மட்டும் சப்பனா வருமா? வராது இல்லையா? அந்த பையோட சேர்த்து ஒரு பெரிய பகுதியை வாய்க்குள்ள வச்சு உறிஞ்சினாதான் பால் வரும். அதே மாதிரி தான் குழந்தையும் வெறும் முளைக்காம்பை மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற ஏரியோலாவோட ஒரு பெரிய பகுதியை வாய்க்குள்ள எடுக்கணும். இப்ப இந்த படத்தை பாருங்க. வித்தியாசம் உங்களுக்கே பளிச்சுன்னு தெரியும். இடது பக்கம் இருக்கிறது மேலோட்டமான லாட்ச். இதுல குழந்தை வெறும் ஸ்ட்ராவை, அதாவது முளைக்காம மட்டும் சப்புது. இதனால உங்களுக்கு வலிக்கும், புண்ணாகும், குழந்தைக்கும் சரியா பால் போகாது. ஆனா வலது பக்கம் பாருங்க, அதுதான் ஆழமான லாட்ச். குழந்தை அந்த பையையே வாய்க்குள்ள எடுத்து மெதுவா மசாஜ் பண்ணுது. இதுல உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது, குழந்தைக்கும் வயிறு நிறையும். இதுதான் தீர்வு. சரி, இதை எப்படி சரியா பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் இருக்கு. டாக்டர் சொல்ற இந்த 4 படிகளை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். கவனமா கேளுங்க. முதல் படி, குழந்தையோட பொசிஷன். குழந்தையோட வயிறு உங்க வயித்துல ஒட்டி இருக்கணும். ஒரு நேர்கோடு மாதிரி. குழந்தையின் காது, தோள்பட்டை, இடுப்பெல்லாம் ஒரே லைன்ல இருக்கணும். 2வது படி, குழந்தை வாய் திறக்கிறது. நல்லா கொட்டாவி விடுற மாதிரி வாய் அகலமா திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவசரமே வேண்டாம். 3வது படி, அசிமெட்ரி, அதாவது சமச்சீரற்ற நிலை. உங்க முழக்காம்பு குழந்தையோட மேலெண்ணத்தை நோக்கி இருக்கணும். அப்பதான் குழந்தையின் மோவாய் உங்க மார்பகத்துல பதிஞ்சு மூக்குக்கு மூச்சு விட வசதியா இருக்கும். கடைசி மற்றும் 4வது படி, செக் பண்றது. ஆரம்பத்துல லேசா கிள்ற மாதிரி இருந்தாலும் அது ஒரு 30 வினாடியில போயிடணும். வலி தொடர்ந்தா லாட்ச் தப்பு. உடனே சரி பண்ணி திரும்ப முயற்சி பண்ணுங்க. இந்த நம்பரை மனசுல அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 140 டிகிரி. குழந்தை கொட்டாவி மாதிரி வாயை திறக்கும்போது கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு அகலமா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டா லாட்ச் மேலோட்டமா ஆயிடும். சோ வெயிட் பண்ணுங்க. இந்த நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 வினாடிகள். இது உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிற ஒரு ரூல் மாதிரி. ஆரம்பத்துல வர அந்த கிள்ளல் வலி அதிகபட்சமா 30 செகண்ட்ல போயிடணும். அதுக்கு மேலேயும் வலிச்சா தயங்காம லாட்ச்சை சரி பண்ணுங்க. வலியை பொறுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இந்த லாட்ச் ஸ்கோரை வச்சு தான் உங்க லாட்ச் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இத பார்த்து பயந்துராதீங்க. இது நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயமே இல்ல. உதாரணத்துக்கு இதுல ஏனா ஆடிபிள் ஸ்வாலோயிங், அதாவது குழந்தை பால் முழுங்குற சத்தம் கேக்குதான்னு பாப்பாங்க. சீனா கம்ஃபர்ட், அதாவது உங்களுக்கு சௌகரியமா வலி இல்லாம இருக்கான்னு கேட்பாங்க. இது எல்லாமே லாட்ஜை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ நம்மள சுத்தி சொல்ற சில கட்டுக்கதைகளை உடைக்க போறோம். தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டு உங்க தன்னம்பிக்கையை இழக்காம இருக்க எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். முதல் கட்டுக்கதை, வலி சாதாரணம்தான், போக போக சரியாயிடும், பொறுத்துக்கோ. இது சுத்த பொய். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு வலிக்கும்போது உங்க உடம்புல மன அழுத்த ஹார்மோன்கள் சுரக்கும். அது உங்க பால் உற்பத்தியை நேரா பாதிக்கும். அதனால லாட்சை சரி பண்றதுதான் ஒரே தீர்வு, வலியை பொறுத்துக்கிறது இல்ல. அடுத்த கட்டுக்கதை. 1 மணி நேரமா பால் குடிச்சோம், குழந்தை அழுதா உன் பால்ல சத்து இல்ல, தண்ணியா இருக்கு. இதை நம்பவே நம்பாதீங்க. உங்க பாலோட தரம் எப்பவும் மிக சிறப்பானது. குழந்தை ரொம்ப நேரம் குடிச்சிட்டு அழுதா அதுக்கு காரணம் லாட்ச் சரியா இல்லாததால குழந்தைக்கு போதுமான பால் கிடைக்கல. பிரச்சனை பால்ல இல்ல, லாட்ச்ல இருக்கு. இது எல்லாரையும் பயமுறுத்துற ஒரு கட்டுக்கதை. 2வது நாளே பால் வராது, உடனே ஃபார்முலா கொடு. ஆனா உண்மை இதுதான். பிறந்த குழந்தையோட வயிறு ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி
உங்க உடம்புல சுரக்கிற முதல் பாலான கொலஸ்ட்ரம் ரொம்ப அடர்த்தியா சரியான அளவுல இருக்கும். கடைசி கட்டுக்கதை. ஒவ்வொரு தடவையும் பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சோப்பு போட்டு கழுவணும். தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாதீங்க. சோப்பு உங்க சர்மத்தை பாதுகாக்கிற இயற்கையான எண்ணெய்களை அழிச்சிடும். அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல ஒரு இயற்கையான வாசனை இருக்கும். அந்த வாசனையை வச்சுதான் குழந்தை மார்பகத்தை கண்டுபிடிக்கும். சோப்பு போட்டா அந்த வாசனையும் போயிடும். தினமும் ஒரு முறை குளிச்சாலே போதும். சரி, இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே டாக்டர்கிட்ட உதவி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகள் தெரிஞ்சா ரொம்ப கவனமா இருக்கணும். 1. லிப்ஸ்டிக் அடையாளம். அதாவது பால் கொடுத்து முடிச்சதும் உங்க முளைக்காம்பு ஒரு புது லிப்ஸ்டிக் மாதிரி தட்டையாகவோ ஒரு கோடு விழுந்த மாதிரி இருந்தா. 2. குழந்தை பால் குடிக்கும்போது கிளிக் கிளிக்னு சத்தம் கேட்டா. 3. டயப்பர் எண்ணிக்கை. குழந்தை பிறந்த 5வது நாள்ல இருந்து ஒரு நாளைக்கு 6 விட குறைவான டயப்பரை நினைச்சா. கடைசியா 4வது, உங்க மார்பகத்துல செவந்து சூடான கட்டி இருந்து உங்களுக்கு 100 டிகிரிக்கு மேல காய்ச்சல் இருந்தா, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் யோசிக்காம உடனே உங்க டாக்டரை பாருங்க. இந்த உரையாடலை முடிக்க முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்மைங்கிறது ஒரு மேரத்தான் மாதிரி, ஸ்பிரிண்ட் ரேஸ் கிடையாது. அதே போல தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு டீம் ஸ்போர்ட். நீங்க தனியா இல்ல, உங்களுக்கு உதவ நிறைய பேர் இருக்காங்க. அதனால உதவி கேட்கறது பலவீனம் இல்ல, அதுதான் உண்மையான பலம். உங்களால கண்டிப்பா முடியும்.